அண்ணா சிறையில என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சமூகத்தினால வெறியும் ஆத்திரத்தையும் தாங்க முடியாம மலையப்பனை அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா போற உசுர கையில பிடிச்சிக்கிட்டு கொஞ்ச நாள் அவரு எங்களோட வாழலான்னு ஆசைப்பட்டாலே அவள் எதுக்குடா குத்துனேன்னு அடிக்கிறாங்க. உன்னைய கட்டையால கொல்லக்கூடாதுடா, என்னோட கையால தான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் தலையும் காலையும் பிடிச்சிட்டு அப்படி முதுகெலும்பு நொறுக்கிற அளவுக்கு நெருக்குறாங்க. மலையப்பன் ஆய் ஊயின்னு கத்துறாங்க. சண்முகம் விடுற மாதிரி தெரியல. சவுந்தர பாண்டியும் வந்து பாக்குறாங்க. ஐயா என்னங்க ஏது அந்த மருதப்பனை கொன்னுடுவான் போல இருக்குது இந்த சண்முகங்கிறாங்க. சரி சாகட்டும் விடுங்கிறாங்க சவுந்தர பாண்டி. சூடாமணியும் செத்து சண்முகமும் ஜெயிலுக்கு போனா நம்மளுக்கு நல்லது தானே. அங்க பாரு மலையப்பனை எப்படி கொல்றான் பாருடா. கொல்றத நம்ம இங்க இருந்து வேடிக்கை மட்டும் பார்க்கலான்னு சிரிச்சுக்கிட்டே பாக்குறாங்க சவுந்தரபாண்டி. சண்முகம் தன்னோட பலன் முழுக்க மலையப்பனை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஒரு ரவுடி வந்ததும் சண்முகத்தை உதச்சு தள்ளிடுறாங்க. அப்பங்க மலையப்பன் தப்பிச்சிடுறாரு. போதுமடா சாமின்னு எடுத்தார் ஓட்டம். ஏதோ ஒரு புதற்குள்ள ஓடி வண்டிக்கிறாங்க மலையப்ப. சண்முகம் மறுபடியும் துள்ளி குளிச்சுக்கிட்டு ஓடி வந்து டேய் மலையப்பா என் கையில தான்டா சாவு எங்கடா இருக்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து சண்முகனை தடுத்துக்கிறாங்க. விடமாட்டேன்டா இன்னைக்கு என் கையில தான் சாவுன்னு துள்ளி குளிச்சுட்டு நிற்கும் போதுதான் சிவபாலன் ஓடி வந்து வாய் எலும்ப முடியாம அந்த அளவுக்கு சொல்லி கதறி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சூடாமணி சாவ கிடக்கிற நியூஸை வந்து சொல்றாங்க. இதை கேட்டதும் சண்முகம் அலறி அடிச்சுக்கிட்டு அம்மா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு போறாங்க. புதற்குள்ள ஒண்டி இருந்த மருதப்பனை அந்த கதமை வந்து கடிச்சிருது. ஊன்னு சத்தம் போட்டுக்கிட்டு வாய் பேச முடியாம அப்படியே நுரத்தள்ளி செத்துறாங்க. இங்க ஊர்க்காரங்களும் எல்லாரும் பார்த்துட்டு யோ கதமை வந்து அவனை கடிச்சு கொன்னே போட்டுது வாங்க ஐயா நம்ம போலான்ட்டு போறாங்க. ஓடி வந்து அம்மா அவனுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு தாங்கி பிடிக்கிறாங்க. அங்க பாரு ரத்னா கல்யாணம் நடந்துருச்சுமா கண்ணு திறந்து பாருங்கிறாங்க சண்முகம். ஆஸ்பத்திரிக்கு போல வாங்குறாங்க. இல்ல ரத்னா கழுத்துல முதல்ல தாலி ஏறணும் அதை நான் பார்க்கணுங்கிறாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல ஆஸ்பத்திரி போலாங்கிறாங்க சண்முகம். இல்ல நான் வரலைங்கிறாங்க. மாப்பிள்ளை என் கண்ணார பாத்துக்கிறேன் நீங்க ரத்னா கழுத்துல தாலி கட்டுங்க மாப்பிள்ளைன்னு சூடாமணி கேட்கறாங்க. வாங்களே வாங்க வந்து உட்காருங்க வந்து நல்ல நேரம் போறதுக்குள்ளேயே தாலியை கட்டுங்கன்னு சொல்லி சண்முகம் தான் வெங்கடேஷையும் ரத்னாவையும் கூட்டிட்டு போய் மணமேடையில உட்கார வச்சு தாலி கட்ட சொல்றாங்க. தாலி கட்டினது எல்லாரும் அர்ச்சனை தூவி ஆசீர்வாதம் பண்றாங்க. சூடாமணியும் அந்த கையில இருக்கிற அர்ச்சனை தூவி விடுறாங்க. அதுக்கப்புறமா சண்முகம் ஓடி வந்து அள்ளி தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரி போலாங்கிறாங்க. பரணி வேண்டவே வேண்டான்னு தடுக்கிறாங்க. எவ்வளவோ ரத்தம் போயிடுச்சு இனிமேலும் தூக்க முடியாது ஆழமா கத்தி பதிஞ்சிருச்சுடா சண்முகம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க பரணி. இல்லை நான் ஆஸ்பத்திரி கூட்டி போய் எப்படியும் காப்பாத்திடுவேன்னு தூக்கிட்டு போறாங்க. இல்லப்பா வேண்டாம் விடு நான் தப்பிக்க மாட்டேங்கிறாங்க சூடாமணி. அம்மா நான் எப்படியும் உன்னை கூட்டிட்டு போய் காப்பாத்திடுவேங்கிறாங்க. இல்லப்பா என்ன இனிமே காப்பாற்ற முடியாது என் உசுறு நிம்மதியாத்தான்ப்பா போகுது. சண்முகம் என் பிள்ளையோட கல்யாணத்தை பார்த்துட்டேன் என் புருஷனை பார்த்துட்டேன் இந்த ஊரையும் பார்த்துட்டேன் ஊர் சனத்தையும் பார்த்துட்டேன். அம்மா நீ பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குங்கிறாங்க சண்முகம். என் விதி முடிஞ்சுதான்ப்பா போறேன். ஆனா ஆண்டவன் இம்பிட்டு தண்டனையை கொடுத்தது மட்டும் இல்லாம என் விதியும் முடிச்சுட்டான் சீக்கிரம். ஆண்டவன் எனக்கு உயிர் பிச்சை போட்டதே பெரிய விஷயம் போல இருக்கு. அம்மா நீ அப்படியெல்லாம் பேசாத நாங்க இருக்கோம் உன்னை காப்பாத்திடுவோங்கிறாங்க சண்முகம். ஆஸ்பத்திரிக்கு போலாம் உன்னை எப்படியும் காப்பாத்திடுவேன்னு அழுகுறாங்க சண்முகம். இல்லப்பா இனிமே நீ என் பிள்ளைங்களுக்கெல்லாம் தாய்க்கு தாயா இருந்த உங்க அப்பனுக்கு நீ தாயா இரு சண்முகம். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் உனக்கு தங்கச்சியா பிறக்கணும்ப்பா. சண்முகம் எனக்கு ஒரு சின்ன ஆசை அப்பா மடியில படுக்க வைன்னு கேக்குறாங்க. சண்முகமும் வைகுண்ட மடியில படுக்க வைக்கிறாங்க. மாமா கொஞ்ச நாள் தான் நான் உங்களோட வாழ்ந்த 4 பிள்ளைங்களையும் பெற்ற ஆனா உங்களுக்குன்னு நான் இது வரைக்கும் எதுவுமே செய்யலையும் மாமா. சண்முகம் இனிமே நீ தான் இவங்களை பாத்துக்கணுங்கிறாங்க. அம்மா உனக்கு எதுவும் ஆகாது நீ கவலைப்படாதேங்கிறாங்க. குடும்பத்துல நிக்கிறவன் நஷ்டத்துல தான் நிக்கணும். இனிமே உன்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லாம் என்னையோடய போகட்டும்பா. இனிமே கோவப்படாத எந்த ஒரு வம்பு துமுக்கும் போகாத. உன் தங்கச்சியில எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவளுக்கு ஒரு நல்லது பண்ணப்பா. எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை எல்லாம் நிறைவேற்றிட்ட. இதுதான் இனிமே கடைசியே செய்ய போற சத்தியம். என்னன்னு சொல்லு நான் சத்தியமா செய்யறேன்னு சத்தியம் பண்றாங்க. சூடாமணி பரணியோட கையை பிடிச்சுக்கிட்டு பரணி என் சண்முகம் என் பிள்ளைகளை எல்லாம் பாத்துக்குவான் ஆனா நீ தான் சண்முகத்தை பாத்துக்கணும்னு கெஞ்சி கேட்கறாங்க. கேட்ட வாக்குலயே சூடாமணி அப்படியே இறந்து போயிடறாங்க. இதை பார்த்ததும் பிள்ளைங்க எல்லாருமே கதறி துடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. சூடாமணியோட இழப்பு சண்முக குடும்பத்துக்கு பெரிய தாக்கம் வந்துருச்சு. ரத்னா கல்யாணம் சந்தோஷமா நடக்கும்னு நினைச்ச அந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய இழப்பு. அவங்க அம்மாவை தூக்கிட்டு போகும்போது அங்க இருக்கிற ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க. இப்படி ஒரு நல்ல ஒத்துமையை அந்த நாசமா போனவன் இவ்வளவு நாளா காலம் முழுக்க ஜெயில கொண்டு தள்ளிட்டானே. வாழ்ற கொஞ்ச நாள் கூட நிம்மதியா வாழ்றதுக்கு இல்லாம இப்படி குத்தி கொண்டு போட்டாங்களேன்னு பேசிக்கிறாங்க. நல்ல ஆத்மா சூடாமணி எப்படியோ இந்த குடும்பத்துக்கு தெய்வமா இருந்து காப்பாத்துவான்னு சொல்லிக்கிறாங்க. ஆமையா பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் முடிச்ச கையோடு இப்படி பெத்தவளை தூக்கிட்டு போகும்படி ஆயிப்போச்சுங்கிறாங்க. ஆம்பளை பிள்ளைங்களா போச்சு தாய் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா அதுகளே தூக்கிட்டு போகுது பாருன்னு பேசிக்கிறாங்க. சூடாமணி எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். பெத்த பிள்ளைகளே தூக்கிட்டு போகுது. அவ பேர்ல இருந்த கலங்கத்தையும் பெத்த பையன் சண்முகம் தொடச்சிட்டான். நல்ல ஆத்மா எப்பவும் இந்த குடும்பத்துக்கு துணையா நிப்பான்னு பேசிக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்லி பார்க்கலாம்.